என் செல்ல தாயி எவளே மக்கா நம்மள தூக்கி விட கூட ஆள் இல்லாம நாடு தெருல கிடந்து மாறி இந்த வயலுக்குள்ள கிடக்கமே அக்கா என்னால அங்கங்க காலத்து கூட திருப்ப முடியலக்கா எவளே மக்கா உனக்கே இப்படி நல்லா இருக்கா என் மேல வந்து உளுந்து கிடக்கிய நான் சட்னி ஆவதுக்கா எந்திரிக்கா மெதுவாட்டு எந்திரிச்சு கையை பிடிச்சு என்னை தூக்கி விடுக்கா மெதுவா எந்திரிச்சு போவ வீட்டுக்கு யாரும் நம்மள என்ன கூட கேட்க மாட்டாவ போல இருக்கு ஆமா நான் எந்திரிக்கேன் அப்பா எப்படி போவா இந்த வண்டியை வேற தள்ளிட்டு போணுமே நான் லேசா வண்டியை பிடிச்சிக்கிட்டு தட்டு தடுமாறி போறேன் நீங்க என்ன ஒருத்தரா பிடிச்சிக்கிட்டு அப்படி தட்டு தடுமாறி வந்து சேர்ந்துருங்க அப்படியே வீடு வரைக்கும் போய் சேர்ந்துருவோம் ஆமாக்கா இதான் நல்ல ஐடியா நம்மளும் போன மாதிரி ஆச்சு வண்டியை வீட்டுக்கு தள்ளிட்டு போன மாதிரி ஆச்சு ஏலேலோ பழைய ஈயம்பி தலைக்கு பேர்த்தமலம் பாட்டி பியாத்தமலம் உண்டு. ஆனா ஈயம்பி தலை அந்த மாதிரி ஏதாவது ஆக்கிற பொருள் உங்ககிட்ட இருக்கா? ஒண்ணு இல்லாம எப்படி சும்மா தர முடியும்? அம்மி பொருள் இல்லாம சும்மா கேப்பமா பியாத்தமலத்தை கொஞ்சம் பெருசா இருக்கு பொருள் வாங்கிக்கிடுவே எப்படி? பாட்டி இவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் வாங்கிக்கிடுவேன். எப்ப தம்பி நாங்க தரக்கூடிய பொருளுக்கு பியாத்தமலம் கூடையோட தர வேண்டி இருக்கும் எப்படி? பாட்டி ஒரு பிரச்சனை கிடையாது, பொருளுக்கு தகுந்த பியாத்தமலம். அதனால ஒரு கூட என்ன பெரிய பொருளா இருந்தா 2 கூட தருவேன். ஓட்ட உடசல் எங்க இருக்கு கொண்டாங்க பாட்டிகளே. ஓட்ட உடசல கொண்டாங்கன்னா பைக்கு கொண்டு தாரியா பாரு உன்னால அந்த பைக்குக்கு பியார்த்தமலம் தர முடியுமா தர முடியாதா இல்லன்னா வேற ஆள் நாங்க பாத்துக்கிட்டோம் இவன் சரிப்பட்டு விட மாட்டான் போல இருக்கு. நம்ம பைக்கை கொண்டு போற வழியில ஒரு ஆக்கர் கடை இருக்கு அங்க கொடுத்தா வச்சுக்கியா 2-3 கிலோ கூட பியார்த்தமலம் தருவான். ஏ தம்பி வசதி எப்படி? பாட்டிகளா பைக்குக்கு பியாத்தமலம் தரதுல ஒரு பிரச்சனை இல்ல. இதே பைக்கை ஏற்கனவே உங்க தெருல ஒரு அக்கா அதான் நம்ம நாத்து அக்கா என்கிட்ட இந்த பைக்கை தந்துட்டு ஒரு கூட பியாத்தமலம் வாங்கிட்டு போயிட்டாவா. கடைசியில இந்த பைக்கை ஒரு ஆளு மீட்டுட்டு கொண்டுட்டு போயிட்டாரு. மறுபடியும் இந்த பைக்கை மறுபடியும் என்கிட்ட தாரியா. அதான் கொஞ்சம் சின்ன யோசனையா இருக்கு. ஏப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த பைக்கை தேடி இனி யாரும் வர மாட்டாவா. அதுக்கு நாங்க கேரண்டி. பைக்கை திரும்பி கேட்டா பாரு கேட்கவே மாட்டோம்னா கேட்க மாட்டேன்னு சொல்லுதும்ல யாரும் வர மாட்டாங்க இதை தேடி. தம்பி கவலைப்படாத யாரும் வர மாட்டாங்க இந்த பைக்கை தேடி. நாங்க தான் இப்போதைக்கு இந்த பைக்குக்கு சொந்தக்கார ஆளு அதனாலதான் சொல்லுதான் தைரியமாட்டு. அப்ப சரி பைக்கை தாங்க பியார்த்தமலத்தை கூடையோட அள்ளிட்டு போங்க. ஹோட்டல்ல போய் முறுவல் தோசையும் கெட்டி சட்னியும் திங்க போறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரி மாதிரி தெரியுதோ? கேள்விக்கு பதில சொல்லு. கண்ணை எங்க போதடியிலேயே வச்சிருக்க? கண்ணை பச்சு பார்த்துட்டு தானே இருக்க? துணி துவைக்க போறோம் ஆத்துல. இவ்வளவு நாள் தண்ணி திறக்காம கிடந்தா 1.5 மாசமாட்டு. நேற்று தண்ணி திறந்தாச்சு. ஆத்துல நல்ல அளவோல மழை வெள்ளமும் சேர்ந்து போகுது. நல்ல பெட்ஷீட்லாம் கொண்டு போய் துவைச்சுன்னு வச்சுக்க நல்ல வெளுவெளுன்னு அழகாட்டு இருக்கும். வீட்லயே 1.5 மாசம் கிட்ட குளிச்சு ஒரு மாதிரி இருக்கு. காக்கா குளியல் தான் போட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு நல்ல மனசார நல்ல முங்கி எடுத்து குளிச்சு வரலாம் நினைச்சு சொல்ல வேண்டியதுனே. என்னத்துக்கு என்னவான்னு சொல்லு. என்ன கண்டாலே உங்களுக்கு இலக்காரமா தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏமா உன் மருமக கபரு என்னது கேப்ப கஞ்சிக்கு இந்த பல்லு குத்துதுக்கு குச்சி தரமா? அவள மனசியமா ஒரு சீமந்த புத்திர இருக்கானே இந்த கேப்பு கூலியும் குடிச்சிட்டு பல்லு குத்துது குச்சி எங்க தாங்க பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்லு குத்தக்கூடிய ஆளாக்காமே. இடி நல்ல எதனடி செய்து தரா ஏதாவது செய்து தரன்னு சொல்லி சந்தோஷப்படு. பட்னி விட்டு கொள்ளாம எப்போ மருமலைக்கு சப்போர்ட் பண்ணு. ஆமா பிரமலா என்ன செவுத்து தண்டிக்கிற கொண்டுட்டு வந்திருக்க? தெருல வித்துச்சிட்டே நீ வயாம பிரஷர் சுகர் அதிகப்பட்டு போய் கிடக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேல்ல. இந்த செவுத்து தண்டிக்கிற வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களா இந்த சுகர் பிரஷருக்கு எல்லாம் ரொம்ப நல்லதான்டே. அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு இதான் கூட்டு பாவி மக்கா ஜோலியை பிடிச்சு விட்ட போல இருக்க. காலையில கேப்பக்கூழு மத்தியானம் செவுத்து தண்டிக்கிற கூட்டா. எம்மா என்னடி எம்மா ஒரு கறி கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து போட சொல்லுமா. இப்படி பத்திய சப்படுத்து போட்டுட்டு இருக்க அதை நீரும் ஓன் தலையாட்டிட்டு இருக்க. ஏதாவது மீனுக்கு வாங்கி செய்ய சொல்ல வேண்டியதுமா. ஏடி அவளை எப்ப பார்த்தாலும் தின்னி முட்டை கடைசியில இப்ப நீல தின்னி முட்டை மாதிரி தெரியுதா? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு போ குளிச்சு வந்து சேரு. ஏடி ஆத்துல பாத்து எடுத்து குளிங்க தண்ணி நிறைய போகுது. சரி மர்மலா காலையில எந்திச்சாலும் 10 பவுன் செய்யனோட ராத்திரி தூங்குனாலும் 10 பவுன் செய்யனோட பக்கத்து வீட்டுக்கு போனாலும் 10 பவுன் செய்யனோட ஏன் பாத்ரூம் போனா கூட 10 பவுன் செய்யனோட அந்த அளவுக்கு 10க்கு 10 மாறி போச்சு. ஐயா ஐயா சில்வண்டு மனசுக்குள்ள என்ன பத்தி தான் ஏகத்தாளமா சிரிக்க போல இருக்க. என்னி கீரதன சீப்பா நினைச்சிராதீங்க. நீங்க மாசமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம நாளைக்கு பாறை மீன் வாங்கி குழம்பு வச்சு நல்ல நவர மீன் வாங்கி நல்ல அளவோல பொரிச்சு தரேன். பாப்பா என்னி ஒண்ணேயோட உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்னது சொல்ல போறா? சோத்துக்கு உப்பு இல்லனா? என்னி இந்த 10 பவுன் செயின கொஞ்சம் கழட்டி வைக்க கூடாதா? நிறைய கள்ள பேக்க வர தெரிஞ்சிட்டு இருக்கானுவா. அது வேற சில சமயம் நீங்க ஒத்தையில வர இருக்கிய. அண்ணன் வேற சிங்கப்பூர் அங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்காரு. நான் வேற எங்கேயாவது போயிருந்தனா அத கொஞ்சம் பார்த்து பதனமா நடந்துக்கோங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் டல் அடிச்சாப்ல இருக்க செயினே கொஞ்சம் கழட்டி வைக்க வேண்டியதானே நீ? தபரு உன் சோலி என்ன உண்டுமா அதை மட்டும் பார்த்துட்டு போ. கள்ள பேக்கலாவது கிள்ள பேக்கலாவது நெருங்கி அப்படியே என்கிட்ட கடைசியில அடியே கடைசியில என்ன சொன்ன? என் செயின் டல் அடிச்சாப்ல இருக்கா. இங்க வாங்குறது கிடையாது.
என் செயினே சிங்கப்பூர்ல வாங்கினது. எப்படி தெரியுமா? சுத்த தங்கமாக்கும். அது அப்படிதான் இருக்கும் டி. உன் கண்ணை கொண்டு புதரில வச்சிருக்கியா? போட்டீங்க. இல்ல நீ எனக்கு ஏதோ தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி உங்க படம் உங்க செயின் ஆச்சு, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். மூஞ்சி மோரக்கட்டையும் பாருங்களா, நம்ம செயின் போட்டுக்கனாலே அவளுக்கு அப்படியே புகையாத வருது. வயிறெல்லாம் காந்தது போல இருக்கு. போற பக்கம் பார்த்தா வயிறு காந்தி அல்சர் வந்துரும் போல இருக்கு அவளுக்கு. பாட்டி போ, உனக்கு புகை வரட்டும் தானே அந்த செயினை போட்டுட்டு தெரியுதே. எங்க போனாலும் இந்த செயின் தான், எப்பவும் இந்த செயினோட தான் நான் இருப்பேன். இந்த நீலாம்பரி காலத்த மாட்டேனே, எது வந்தாலும் சரிதான், காலத்தவே மாட்டேன். ஏத்தா வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களை நினைச்சேன். அந்த இடத்துல வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க போல இருக்கு. ஏத்தா அழாத, எதுக்கு அழுத? அத்தை உசுரோட வந்துட்டாரேன்னு சொல்லி அழுதியா? போகத, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நக்கல் தான். நீங்க மட்டும் தலை கூட அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அழுதுங்கன்னா கேப்பகோளும் செவத்த கீரை தண்டு கூட்டமா தின்னுட்டு பத்திய சாப்பாடு தின்னுட்டு பல மலர்ந்து கிடக்கேன். நீ வேற மாசமா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்க. இதெல்லாம் தானே செய்து தருவாங்க. சத்துள்ள ஆகாரம் தானே, நல்லா தின்னு நல்லா கொளுத்து போயிருக்க. எங்க பல மலர்ந்து போயிருக்க? அதான் இப்படிலாம் பேசுனீங்க. நல்ல நடிக்கடி, நல்ல நடிக்க. அப்படி சொல்லாதீங்க தா. நல்லா சாப்பிட்டு ஒரு வாரக்கிட்ட ஆச்சு. ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்கல. பிரியாணி பிரியாணியா? இங்க பச்சை தண்ணிக்கே வழி இல்லாம நான் கிடந்து உருண்டுட்டு வரேன். பசியும் மட்டுமா நான் வேற வந்திருக்கேன். அந்த இட்லியையும் அந்த நாய்கள் வேற தூக்கிட்டு ஓடிட்டு வா. நான் வேற எங்க கஞ்சி குடிக்கலாம்னு வந்துட்டு இருக்கேன். இவ பிரியாணியை கேட்கல, பிரியாணியா? சரி, நமக்கும் நல்ல சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிரோட்டியதான். நீ கேட்டு நான் பிரியாணி வாங்கி தராம இருப்பேனா? பிரியாணி என்ன, மட்டன் கிரேவி வந்தது போனதுன்னு ஏகப்பட்டது வாங்கிட்டு வரேன். ஆனா என்ன ஒண்ணு இந்த கையில எல்ல துட்டு 5 பைசா இல்ல, எல்லாம் காடா தான் இருக்கு. தங்கச்சி இப்பதான் பிளைட் இப்பதான் வந்து லேண்ட் ஆச்சு. வந்து உட்கார்ந்துருக்கேன் இப்பதான். தங்கச்சி சொல்லுதானே, நீ நினைச்சுக்கிடாத. இங்குள்ள சாப்பாடுல இப்போ வர பிடிக்கவே மாட்டுக்கு. எல்லாம் வெளிநாட்டுல உள்ள சாப்பாடு தான் இப்போ வர எனக்கும் பிடிக்கும், என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கும். அதனால நாங்க சாப்பாடு வெளியில ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பாத்துக்கோ. ஒரு மணி நேரம் கழிச்சுனாலும் வா. பாட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கமா. 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சுனாலும் வந்து தொலையிட்டு. எங்க ஏதோ நார்வேல ஏதோ ஒரு புது கடை திறந்திருக்கானா, அதுல ஏகப்பட்ட ஐட்டம் வந்து நான்வெஜ் வச்சு செய்தானாங்க. அந்த கடையில ஆர்டர் பண்ணுங்க. அதான் சொன்னலடா, என்ன வேணாலும் உனக்கு ஆர்டர் பண்ணுதேன். கையில துட்டு இல்ல, கார்டு மட்டும் தான் இருக்கு. 2 மணி நேரம் மழை பெய்யுது பாத்தியா? அதான் மழை துளி விழுந்தாலே இந்த கார்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டுக்கு. என்னங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க? என்ன சொல்ல, இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம். அதனால இந்த கார்டெல்லாம் ஒண்ணுமே சரியாக மாட்டுக்கு. அதனால கையில துட்டு இருந்தா தான் சரி. ஆனா நான் என்ன செய்வேன், 5 பைசா விட கையில வச்சிருக்க மாட்டேன். எல்லாம் ஃபாரின் இருப்பா, அங்க எல்லாமே கார்டு தான் யூஸ் ஆகுது. கையில துட்டு இருந்தா தா, புறவு கார்டை மாத்தி உனக்கு துட்டு தந்துருதேன். என்கிட்ட யாருங்க துட்டு 5 பைசா கூட இல்லாம அல்லாடிட்டு கிடக்கேன். அப்போ ஒண்ணு செய்யி, உங்க அம்மா கிட்ட இருந்து ஏதாவது செயின் வளையல் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா இருந்தா எடுத்துட்டு வா. அதை இன்னைக்கு அடகு வச்சு நம்ம என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நாளை கழிச்சும் என் கார்டு ஒர்க் ஆகிறோன்னு அந்த பணத்தை எடுத்து அப்படியே உங்க அம்மைக்குள்ள செயின் பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். என்னங்க சொல்லுதேங்க? நகை அடகு வச்சு பிரியாணி வாங்கி திங்கணுமா? இதுல என்ன இருக்கு? நீனும் ஆசைப்பட்டுட்டேன், நானும் ஆசைப்பட்டுட்டேன். என் கார்டு ஒர்க் ஆனா உங்க அம்மைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் நகைய. ஏங்க 25 பவுன் நகையும் உங்ககிட்ட தாங்க கொடுத்தேன். நீங்க குவாலி பண்ண வைக்க போறேன், கொசு பண்ண வைக்க போறேன், அது இதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் சர்க்கிட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க. அதுல ரொம்ப துட்ட ஒண்ணு காணிக்கல என்கிட்ட. இப்போ நீங்க வேற நகை அடுத்தாப்புல கேக்கிய. குட்டி பிசினஸ்ல இதெல்லாம் சகஜண்டா. ஒன்ன போட்டு தானே ஒன்ன எடுக்கணும். கோழியை போட்டு கொசுவை பிடிக்கணும், கொசுவை போட்டு கோழியை பிடிக்கணும். இதுதான் ஐயாவோட பிசினஸ் ஐடியா. கடைசில பாரு, இன்னும் 1 மாசத்துல நீ கோடீஸ்வரி ஆக போற. 10 பவுன் இல்ல 100 பவுன் உனக்கு வாங்கி போட்டு உன்னை அழகு பார்க்க போறேன். அப்படியாங்க? ஆமா. இப்ப 10 பவுன் வாங்கி போட்டுருக்கனா, அப்போ 100 பவுன் வாங்கி போட மாட்டேனா? எங்க அம்மிட்ட வேற நகை நட்டு எதுவும் இல்லங்க. கழுத்துல போட்டுக்க பாத்தீங்களா, அந்த சங்கிலி ஒண்ணு தான் கிடக்கு. நம்ம அதையும் கேட்க முடியாது பாத்தீங்களா. இப்ப எங்க அம்மா ஆத்துக்கு வேற குளிக்க போயிட்டா. இல்லன்னா கூட எப்படியாவது அவட்டையாவது வாங்கி தந்துருவேன். ஏங்க இந்த ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், பக்கத்து வீட்டுல யாராவது வீட்டுல இருந்தாலும் வாங்கிதா. பக்கத்து வீட்டுல எப்படிங்க வாங்க முடியும்? நம்மளே பெரிய பணக்காரங்க. எங்க நான் என் கழுத்துல போட்டுருக்கோம்ல அந்த 10 பவுன் செயினை தாரேன். இன்னைக்கு அட வைங்க, நாளைக்கு நாளை கழிச்சு இந்த கார்டு ஒர்க் ஆனோன்னு அப்படி திருப்பி தந்துருங்க. நமக்குள்ள ஆயிடும்ல. ஏங்க பிரியாணி விருந்து தின்ன மாதிரி ஆச்சு, நாளை கழிச்சு நகையை திருப்பின மாதிரி ஆச்சு. எப்படி ஐடியா? ஐடியால மண்ணள்ளி போட. கடைசில இப்படி ஒரு டிஷ் நான் எதிர்பார்க்கலையா. ஏத்தா என்ன யோசிச்சுட்டு இருக்கியா? நகையை கலத்தி தரங்க, கொண்டுட்டு போங்க. வயிறு வேற கப்ப கப்பன்னு பசிக்கு. நான் என்ன யோசிக்கனா, அப்படி உன் கழுத்துல நடக்க நகையை கலத்தி பிரியாணி வாங்கி திங்கிறமான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. இந்தாங்க, யோசிக்காதீங்க, கொண்டு போங்க. உன் கழுத்துல நடக்க செயினை கலத்தி பிரியாணி வாங்கி நம்ம 2 பேரும் திங்க அளவுக்கு எனக்கு கல் மனசு கிடையாது டி. நான் கல் நெஞ்சக்காரன் இல்ல. உன் கழுத்துல போடு. நேத்து உள்ளதோ முந்தா நாள் உள்ளதோ போன வாரம் உள்ளதோ பழைய கஞ்சி இருந்தா ஊத்து. தொட்டுக்கிட்டதுக்கு ஊறுகாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல. வெறும் கஞ்சனால நான் குடிச்சிட்டு கமுந்து அடிச்சு படுத்துக்கிடுதே. நீ கழுத்துல போட்டுட்டு உன் செயினை எனக்கு கல் நெஞ்சக்காரன். அப்படி ஒண்ணு நீங்க பழைய கஞ்சி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகல. இந்தாங்க பிடிக்கங்க, நாளைக்கு கூட செயினை மீட்டுக்கிடலாம். போங்க, பிரியாணி வாங்கிட்டு வாங்க, மட்டன் சிக்கன் இறால் எல்லாமே வாங்கிட்டு வாங்க. போங்க, இந்தாங்க செயின்.
வேண்டாம் வேண்டாம் சொல்றதுல என்ன புடின்னு கிடக்க. நான் பசியும் பட்டினியுமா கிடந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க பசியும் பட்டினியுமா கிடக்க கூடாது. உங்களுக்கு இல்லாத செய்யறாங்க, நீங்க தான் வாங்கி போட்டியா எனக்கு. கொண்டு போங்க, அட வச்சுட்டு வாங்க, போங்க பிரியாணி வாங்கி திம்போ. அட மூதேவி, கவரிங் செயின் எவன்ட்டே அட வச்ச துட்டு தருமா? நீ சொன்னது சரியாதான் போச்சு. நம்ம பத்மாக்காவை பத்தியா எப்படி டெஸ்ட் கொடுத்தாங்கன்னு. நான் தான் சொன்னோம்ல 4 மணி இப்படிதான் நடக்கும்னு. தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டேல. இப்ப என்ன செய்ய? இப்ப எங்க இருக்கு பொண்ணுன்னு கேட்பாங்களே. என்கிட்ட கேட்டா தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? சின்ன ஏதாவது ஐடியா சொல்லலாம். வசந்தி, வசந்தி, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லலாம். பத்மா கேட்காங்களா சொல்லுங்க. கடவுளே, பத்மாக்கான்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா படப்பைத்தியக்கா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். நான் வேற நாக்க கொடுத்து வாக்க கொடுத்து என்னென்னவோ வளருதானே. இப்ப என்ன செய்ய சொல்லு, ஏதாவது ஐடியாவை சொல்லு. 4 மணி நம்ம ஏற்கனவே போட்ட பிளான வந்து இப்ப இந்த குருவி கூட மண்டை அப்படியே மாத்திட்டால. இப்போ வேற ஒரு பிளான தான் போடணும். என்ன பிளானா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு தாயே. சீக்கிரம் என்ன இந்த பத்மா கடறது காப்பாத்து. சீக்கிரம் பக்கத்துல காதை கொண்டாங்க. சூப்பர், அடிபொலி. பாருங்க 4 மணி அந்த குருவி கூட மண்டைய எங்க கடத்தி வச்சிருக்கியா? அட சின்ன பொண்ணு, நான் எங்கேயும் கடத்தல. நான் சும்மா சொன்னேன், யாராவது கடத்தி இருப்பாங்களான்னு நினைச்சு சொன்னேன். நான் கடத்தணும்னு உன்ட்ட சொன்னேனா? சின்ன பொண்ணு அப்படி கோவப்படாத. நான் எதுவும் வாய் வார்த்தையில அப்படி சொல்லிட்டு பாத்துக்கோ. யாரோ கடத்தி இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு சும்மா தான் சொன்னேன். 4 மணி நான் கடத்துறேன்னு சொன்னேனா? உங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாது. எது எப்படியோ யார் திட்டினாலும் சரிதான், அரிசி வெளுக்கணும் அவ்வளவுதானே. சரி, இதே சாக்கா வச்சு நம்ம தேவா யாழினி கல்யாணத்தை அதே டேட்ல ஜாம் ஜாம்னு நடத்தி விடுவோம். சூப்பர். இக்க என்ன கட்டிய சூப்பர் பொண்ணு தானே. சூப்பரான சூப்பர் பொண்ணு எங்ககிட்ட கைவசம் இருக்குக்கா. அதே டேட்ல அதே நேரத்துல நம்ம சூப்பரா கல்யாணத்தை முடிச்சிடலாம்க்கா. கவலையே படாதீங்க. ஹிட்டி வசந்தி, எங்க கவலைப்படாத, நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. அவ்வளவுதான் நான் இப்ப சொல்லுவே, புரிஞ்சுக்கோ. வசந்தி, எல்லாம் நன்மைக்கு தான் நினைச்சுக்கிட்டோம். அந்த குருவிக்கிட்டு மண்டை ஒளிஞ்சா நல்ல பொண்ணு கிடைச்சு போச்சு. ஆண்டி, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.